தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புதிய பாடத்திட்டத்தின்படி ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்ற தலைப்புல முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். மருமகன் மருமகன் இந்த மருமகனுக்கு என்ன பொருள் அப்படின்னா மகளின் கணவர் அப்படின்னு பொருள். இந்த மருமகனுக்கு வேறு மகன் அப்படின்னு பொருள். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த மறு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மறுனா மனம், அதாவது மறு அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருமணம், திருமண பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட மகன் அப்படின்றதுதான் இதோட உண்மையான பொருள். இந்த மருமகன் அப்படின்னா என்னன்னா வேறு மகன், அதாவது ஒரு ஒரு மகன் இருக்கா, இன்னொரு மகன் மற்றொரு மகன் அப்படின்ற பொருளை இங்க கொடுக்குது. மருமகன் அப்படின்னா வேறு மகன் அப்படின்ற பொருளை கொடுக்குது. இங்க பாருங்க, கருப்பு கருப்பு, இந்த ரெண்டு இதுல எது நிறத்தை குறிக்குதுன்னு இன்னும் கூட நம்ம நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதாவது நிறத்தை குறிக்கிற கருப்பு எது அப்படின்னா இதுதான். கருப்பு அப்படின்னா கருமை நிறத்தை குறிக்குது. அப்ப இந்த கருப்பு என்ன குறிக்குது அப்படின்னா பஞ்சம் மற்றும் வறுமை. சரிங்களா, வறுமையை குறிக்கிற கருப்பு வந்து இது. சரிங்களா, ரைட். இப்ப உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீக்ரோக்குல கருப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரிய நிறத்தினர் அப்படின்னு சொல்லலாம். கருமை நிறத்தினர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கருவாடு. கருவாடு அப்படின்றது எப்படின்னா அதாவது வாடிய, அதாவது மீன் வந்து வாடிய நிலையில தான் கருவாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வறுமையோட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம கருவாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த பாருங்களா 300, இத முன்னே 100 அப்படின்னும், இந்த 300 300 அப்படின்னு நம்ம பொருள் சொல்லலாம். அதாவது 300 அப்படின்னா இதுல முன்னே 100, அதாவது ஃப்ரண்ட் அப்படின்ற பொருளை கொடுக்குது. இந்த 300 அப்படின்றது 300 அப்படின்ற பொருளை கொடுக்குது. இந்த 300 பிரித்து எழுதுல கூட கேட்கலாம். 300 பிரித்து எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கூட்டல் 100 அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். அடுத்த பாருங்களா பட்டினம் பட்டினம், இது ரெண்டு கூட ஒரு வித்தியாசமான ஒரு வினா. இந்த வினா கூட கேட்கலாம். பட்டினம் அப்படின்னா உள்நாட்டு நகரம் அப்படின்னு பொருள் கொடுக்கும். இந்த பட்டினம் அப்படின்றது கடற்கரை நகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இப்ப நம்ம கிராமத்துல கூட சொல்லுவாங்க பட்டணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டினம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேமஸான நகரம், அந்த நகரத்துக்கு போறதுதான் பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபேமஸான நகரம் அப்படின்றது எதை குறிக்குன்னா இந்த பட்டினம் அப்படின்ற உள்நாட்டு நகரத்தை குறிக்கும். இந்த பட்டினம் அப்படின்னா கடற்கரை ஒட்டிய நகரங்கள்ல பட்டினம் அப்படின்ற பொருள்ல சொல்லுவாங்க. அடுத்ததான் முன்னாள் முன்னாள் முன்னாள், இந்த மூணுத்துக்குமே வேற வேற பொருள் உண்டு. முன்னாள் அப்படின்னா இங்க முன்னே அப்படின்ற பொருள், அதாவது நமக்கு முன்னாள் அப்படின்ற பொருள். இந்த முன்னாள் அப்படின்னா பாத்தீங்கன்னா முந்தைய நாள் அப்படின்ற பொருளை குறிக்குது, அதாவது முந்தைய நாள் அப்படின்ற பொருள். அடுத்து பாருங்க, இந்த முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்த பாருங்க நன்னாடு நன்னாடு, இந்த நன்னாடு அப்படின்றது நம் நாடு அப்படின்ற பொருளையும், நன்னாடு அப்படின்னா நல்நாடு அப்படின்ற பொருளையும் குறிக்குது. இதை பிரித்து எழுதல கூட கேட்கலாம். நன்னாடு அப்படின்னா பிரிச்சு எழுதுனா நம் கூட்டல் நாடுன்னும், நன்னாடு அப்படின்னா நல் கூட்டல் நாடு அப்படின்னு நம்ம எழுதலாம். விறகு விறகு, இங்க பாருங்களா, இந்த விறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடுப்பு விறகு அப்படின்றது. ஆனா இந்த விறகு அப்படின்னா தந்திரம் அப்படின்ற பொருள் இருக்கு. மண் மண், இந்த மண் அப்படின்றது அரசனை குறிக்குது. அதாவது மன்னன் அப்படின்றத சுருக்கமா மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண் அப்படின்றது பூமியை குறிக்குது. அடுத்ததா நாள் நாள், இந்த நாள் அப்படின்றது 4 அப்படின்ற எண்ணிக்கையும், இந்த நாள் அப்படின்றது தினத்தையும் குறிக்குது. அடுத்து பாருங்க ஊன் ஊன், இந்த ஊன் அப்படின்றது மாமிசத்தையும், இந்த ஊன் அப்படின்றது உணவையும் குறிக்குது. இது எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஊன், அதாவது ரன்னகரம் வர ஊனும் இந்த டன்னகரம் வர ஊனும் எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப உணவு தான் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உணவு தான் அதிகமா இருக்கும், மாமிசம் அதுல கொஞ்சமா தான் வச்சிருக்கும். அப்ப டன்னகரம் வர இந்த ஊன் அப்படின்றது உணவு, அதாவது அதிகமா இருக்கிறதையும், இந்த ரன்னகரம் வர இந்த ஊன் அப்படின்றது மாமிசத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க கண்ணன் கண்ணன், கண்ணன் அப்படின்றது கர்ணன், அதாவது வள்ளல் கர்ணனையும், இந்த கண்ணன் அப்படின்றது கடவுள் கிருஷ்ணனையும் குறிக்குது.
இங்க பாருங்க, துறவு துறவு. இந்த துறவு அப்படின்றது பெரிய கிணறு அப்படின்ற பொருள் கொடுக்குது. இதை நம்ம கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது தோப்பு துறவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்னன்னா துறவு அப்படின்னா என்னன்னா இந்த பெரிய கிணறு, அது கூட ஒரு சொத்துக்களாக அந்த காலத்துல கருதப்பட்டது அப்படின்றத நம்ம இங்க நினைவில் வச்சுக்கலாம். துறவு அப்படின்னா துறந்து விடுதல், துறவு பூணுதல் அப்படின்ற பொருளை இங்க குறிக்குது. அடுத்தது பாருங்க, கரி கரி. இந்த கரி அப்படின்றது யானையையும் அடுப்பு கறியையும் குறிக்குது. இந்த கறி அப்படின்றது காய்கறியையும் இறைச்சியையும் மிளகையும் குறிக்குது. அடுத்ததா பெரு பெரு. இந்த பெரு அப்படின்றது அடைதல், அதாவது பெறுதல் அப்படின்ற பொருளையும், இந்த பெரு அப்படின்றது பெரிய அப்படின்ற பொருளையும் குறிக்குது. அடுத்தது பாருங்க, தின் தின். இந்த தின் அப்படின்றது உன், அதாவது உண்ணுதல் அப்படின்ற பொருளையும், இந்த தின் அப்படின்றது வலிமை அப்படின்ற பொருளையும் குறிக்குது. அதாவது தின்னா திண்மை அப்படின்ற பொருளை குறிக்கும். அதன் அடிப்படையில இது வலிமை அப்படின்ற பொருளை குறிக்கும். அடுத்து பாருங்க, ஒரு அப்படின்றது ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையும், இந்த ஒரு அப்படின்றது தண்டித்தல், அதாவது ஒருத்தல் அப்படின்ற தண்டித்தல் அப்படின்ற பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, விழா விழா. இந்த விழா அப்படின்றது விழா எலும்பையும், இந்த விழா அப்படின்றது விழா மரத்தையும் குறிக்குது. வருத்தல் வருத்தல். இந்த வருத்தல் அப்படின்றது துன்புறுத்துதல் அப்படின்ற பொருளையும், இந்த வருத்தல் அப்படின்றது கிழங்கு வருத்தல் அப்படின்ற பொருளையும் குறிக்குது. அடுத்ததா பொறி பொறி. இதுக்கும் நரை நரை, இந்த ரெண்டுத்துக்கும் பொருள் வேறுபாடு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நன்றி.